செல் தி யூனிட் ஆஃப் லைஃப். இந்த லெசனோட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு பார்ட் 2. பார்ட் 1ல நம்ம வந்து 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோஸ்ல வந்துட்டு டைஜஷன், அப்சார்ப்ஷன், பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், லோகோமோஷன் மூவ்மெண்ட் அண்ட் தி லிவிங் வேர்ல்ட். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செல் லெசன் வந்துட்டு பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த லெசன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணல அப்படின்னா நீங்க உடனே போய் செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நீட் சீரிஸ், லா சீரிஸ், இந்தியன் பாலிட்டி சீரிஸ் அண்ட் ஆப்டிடியூட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீட் சீரிஸ், நீட் ப்ரிப்பரேட்டரி சீரிஸ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா தினம் மார்னிங் 7 o'clock வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் நம்ம வந்து பயாலஜி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எரர்லெஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் லா சீரிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா லா ரிலேட்டட் அண்ட் லா சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம வந்து அந்த ரிலேட்டட் லா சீரிஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவன் லா அட்மிஷன் அதை பத்தியும் நம்ம சேனல்ல வந்துட்டு நம்ம போடுவோம் வீடியோஸ் அதை பத்தியும். அப்புறம் இந்தியன் பாலிட்டி சீரிஸ் வந்து இந்தியன் பாலிட்டி சாப்டர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஆப்டிடியூட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா நைட் 8 o'clock வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ ஆப்டிடியூட் வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து நமக்கு தேவைப்படுது. ஈவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல தேவைப்படுது. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெஸ்ட் சீரிஸ் நீங்க போய் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ராங்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ பார்த்து நீங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சைட்டோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப். ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் வந்து எதால மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்சியம் கார்பனேட் கிரானியூல்ஸ், கேலோஸ் டெபாசிட்ஸ், செல்லுலோசிக் மைக்ரோஃபிபில்ஸ், புரோட்டீனேஷியஸ் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ கால்சியம் கார்பனேட் வந்துட்டு கிடையாது, கேலோஸும் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். செல்லுலோசிக் மைக்ரோஃபிபில்ஸ் அதுவும் வராது. புரோட்டீனேஷியஸ் ஃபிலமெண்ட்ஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த யூக்ரியாட்டிக் செல்ஸ்ல வந்துட்டு ஃபிலமெண்ட்ஸ் இந்த எல்லாமே வந்துட்டு மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து புரோட்டீனேஷியஸ் ஃபிலமெண்ட்ஸ் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். தெர் இஸ் நோ டிஎன்ஏ. எதுல டிஎன்ஏ இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா அண்ட் என்யூக்ளியேட்டட் ஓவம். ஸோ என்யூக்ளியேட்டட் நியூக்ளியஸ் எடுத்த ஓவம், நியூக்ளியஸ்குள்ள தான் நம்மளுக்கு வந்துட்டு குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம்ல தான் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு டிஎன்ஏ இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் மெச்சூர் ஆர்பிசி, மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவன் அண்ட் ஹேர் ரூட் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு டிஎன்ஏ இருக்கும். Middle lamellae is mainly composed of. Middle lamellae வந்துட்டு it is a cementing layer between the cells. So வந்துட்டு outer cell wall and inner plasma membrane அதுக்கு நடுவுல வந்துட்டு middle lamella வந்துட்டு இருக்கும். So இது வந்து எதால மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா it is made up of calcium pectate. Plasma desmata or plasma desmata பத்தி நம்ம வந்து previous பார்ட் கொஸ்டின்லயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கனெக்ஷன் பிட்வீன் அட்ஜசன்ட் செல்ஸ். பிளாஸ்மா டெஸ்மேட்டா வந்து ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட், வாட்டர் இந்த மாதிரி செல்ஸுக்கு வந்துட்டு பாஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா. Keeping in view the fluid mosaic model for the structure of cell membrane, which one of the following statements is correct with respect to the movement of lipids and proteins from one lipid monolayer to the other, described as flip-flop movement? ஸோ வந்துட்டு ஃப்ளூயிட் மோசையாக் மாடல் பொறுத்து இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் மூவ்மெண்ட் ஃபார் லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் மூவ்மெண்ட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா லிபிட்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு இட் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி டு ஃப்ளிப்-ஃப்ளாப். தட் இஸ் ஒரு மோனோ லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு வந்துட்டு பாஸ் ஆகிற ஒரு கேப்பபிலிட்டி வந்து லிபிட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. இட்ஸ் ஒன்ஸ் இன் மந்த் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் தான் நம்ம வந்துட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப் மூவ்மெண்ட் ஆர் டிரான்ஸ் பைலேயர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புரோட்டீன்ஸுக்கு வந்து இது நடக்கவே நடக்காது, லிபிட்ஸ்க்கு மட்டும் நடக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா while lipids can rarely flip-flop, proteins cannot. The two subunits of ribosome remains united at a critical ion level of. So வந்துட்டு டூ சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம் வந்துட்டு கிரிட்டிக்கல் அயோன் லெவல் இருக்கும். அது வந்து எதனால அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் டியூ டு மெக்னீஷியம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் மெக்னீஷியம் பிகாஸ் மெக்னீஷியம் இஸ் த கான்ஸ்டியூண்ட் ஆஃப் chlorophyll, middle lamella and connected with
phosphate transfer in respiration. So வந்துட்டு it is concerned with the binding of ribosomes, DNA and RNA synthesis. So magnesium வந்துட்டு கரெக்டான ஆன்சர். manganese என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா activates enzymes for respiration, photosynthesis and nitrogen metabolism, performing oxidation, reduction, decarboxylation, photolysis of water. So manganese வந்துட்டு enzymes activate பண்ணும் for respiration, photosynthesis. அதுக்கப்புறம் இந்த for metabolism performing, nitrogen metabolism performing, oxidation, reduction, decarboxylation, photolysis of water. Copper வந்துட்டு activator of plastocyanin, cytochrome oxidase, RUBP carboxylase and many other enzymes. அப்புறம் வந்துட்டு electron transfer maintenance for carbohydrate or nitrogen balance and chlorophyll synthesis வந்துட்டு copper வந்து help பண்ணும். Calcium is a constituent of middle lamellae. So it activates enzymes connected with chromosome formation and many aspects of metabolism. Vacuole in a plant cell. Vacuole பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம first option பார்க்கலாம். Is a membrane bound and contains storage proteins and lipids. நம்மளுக்கு வந்துட்டு it's a membrane bound correct answer, but storage proteins and lipids அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதுதான். Next option பார்க்கலாம். Is a membrane bound and contains water and excretory substance. So correct answer வந்து second option. Third option பார்த்துட்டோம் அப்படின்னா lacks membrane and contains air. So it doesn't contain air, it contains water and it is a membrane bound organelle தான். Lacks membrane அப்படின்னு சொல்றாங்க. So it's a false statement. So correct answer வந்துட்டு vacuole in a plant cell is a membrane bound and contains water and excretory substances. In germinating seeds, fatty acids are degraded exclusively in the. So fatty acids வந்துட்டு எங்க degrade ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா glyoxysomes, because it is not possible in proplastids, peroxisomes and mitochondria. So correct answer வந்து glyoxysomes. Select the wrong statement from the following. எது வந்து wrong-ஆன statement அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. First option பார்க்கலாம். Both chloroplast and mitochondria contain an inner and outer membrane. Yes, two membranes, double membrane bound organelles தான் ரெண்டுமே chloroplast and mitochondria. Next option பார்க்கலாம். Both the chloroplast and mitochondria have an internal compartment, the thylakoid space bounded by thylakoid membrane அப்படின்னு சொல்றாங்க. அந்த thylakoid space வந்து நம்ம இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு it's called lumen and chloroplastல மட்டும்தான் இருக்கும், ரெண்டுத்துலயுமே இருக்காது. அப்போ மைட்டோகாண்ட்ரியால வந்துட்டு கிறிஸ்டே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான். தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். போத் chloroplast and mitochondria contain DNA. So it's true. The chloroplast are generally much larger than mitochondria. That is also true statement. ஸோ நம்மளுக்கு வந்து 3 ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி கரெக்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நம்ம 4 ஸ்டேட்மெண்ட்னே வந்து படிச்சுக்கணும். பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஃபியூச்சர்ல கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அட்டன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். Which of the following statement regarding mitochondrial membrane is not correct? Mitochondrial membrane பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The enzymes of the electron transfer chain are embedded in the outer membrane அப்படின்னு சொல்றாங்க. It's a false statement. ஏன்னா enzymes of electron transfer chain are present in the inner membraneல தான் இருக்கும். outer membraneல வந்துட்டு enzymes required for the lipid synthesisக்கு தேவையானதா வந்துட்டு outer membraneல இருக்கும். The inner membrane is highly convoluted, forming a series of infoldings. So அந்த series of infoldings called cristae அதுதான் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். மீதி B, C, D ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான். அடுத்தது the outer membrane resembles a sieve. ஆமா, it resembles a sieve and permeable to all molecules of 10,000 Dalton mole weight or less, including small proteins. So it allows சின்ன proteins வந்துட்டு அது வந்து permeable, outer membrane வந்து allow பண்ணும் நம்ம மைட்டோகாண்ட்ரியல் உள்ள. இல்ல 10,000 Daltons mole weight இருக்கிறதையும் இல்ல அதுக்கு கம்மியா இருக்கிற மாலிக்யூல்ஸையும் allow பண்ணும். The outer membrane is permeable to all kinds of molecules. ஸோ வந்து இட்ஸ் மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லா மாலிக்யூல்ஸும் வந்துட்டு பெர்மியபிள் தான். A major breakthrough in the studies of cells came with the development of electron microscope. This is because ஸோ வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் வந்து செல்ஸை பற்றி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது. இது வந்து எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருவோம். கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா, the resolution power of the electron microscope is much higher than that of the light microscope. Yes. ஸோ ரெசல்யூஷன் பவர் நிறையா ஜாஸ்தி இருக்கு. ஸோ நிறையா நம்ம வந்துட்டு ஹை ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதோட எல்லாமே வந்துட்டு ஹை டெஃபினிஷன் நம்ம வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ இட்ஸ் பிகம் அ மேஜர் பிரேக் த்ரூ இன் த ஸ்டடீஸ் ஆஃப் செல்ஸ். The main organelle involved in modification and routing of newly synthesized protein to their destination is. ஸோ வந்து மாடிஃபிகேஷன் ரூட்டிங் வந்துட்டு ஆஃப் சிந்தசைஸ்ட் ப்ரோட்டீன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ்ட் இன் தி ரைபோசோம்ஸ் அட்டாச்ட் இன் தி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பிகாஸ் ரைபோசோம்ஸில் சிந்தசைஸ் வர ப்ரோட்டீன் என்டர்ஸ் இன் டு தி ribosome synthesize our protein enters to the endoplasmic reticulum. அங்க இருந்துட்டு it reaches Golgi membrane. அப்புறம் வந்துட்டு it transport to the other organelles. According to widely accepted fluid mosaic model, cell membranes are semi-fluid, where lipids and integral proteins can diffuse randomly. In recent years, this model has been modified in several respects. In this regard, which of the following statement is incorrect? இது வந்துட்டு incorrectஆன statement. Fluid mosaic model பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா cell membranes எல்லாம் semi-fluid இருக்கு, lipidsம் proteins வந்துட்டு அங்க இங்க போய்க்கலாம், diffuse randomly இப்படி போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த மாடல் வந்துட்டு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பொறுத்து எது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். புரோட்டீன் இன் செல் மெம்பரேன் கேன் டிராவல் வித்தின் தி லிபிட் பைலேயர். ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். Proteins can also undergo flip-flop movements in the lipid bilayer. So proteins வந்துட்டு cannot go flip-flop movement, only lipid can do. Proteins can remain confined within certain domains of the membranes. True statement. Many proteins remain completely embedded within the lipid bilayer. So வந்துட்டு wrong statement வந்து B option. With the other three options are correct answers. Protein synthesis in an animal cell occurs. So animal cell வந்துட்டு protein synthesis வந்துட்டு எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. It takes place on ribosomes present in cytoplasm as well as in mitochondria. So option D தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நம்ம வந்து ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A ஆப்ஷன் பார்த்துட்டோம். Only on the ribosome present in cytosol. Only on the ribosome attached to the nuclear envelope and endoplasmic reticulum. On ribosome present in the nucleolus as well as in cytoplasm. ஸோ வந்துட்டு ரெண்டு ரீசன்ஸ் எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா ரைபோசோம் present in cytoplasm as well as mitochondria. இங்கே தான் வந்துட்டு protein synthesis takes place in animal cell. Chlorophyll in chloroplast is located in. chlorophyll வந்துட்டு chloroplastல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் நம்மளுக்கு நிறைய நேரத்துல மறந்து போயிடும். ஸோ chlorophyll in chloroplast is located in grana. chlorophyll வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா கிரானால இருக்கு. Lysosomes have a high content of. Lysosomesல எது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Lysosomesல நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் தான் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அதில் வந்துட்டு லிப்போப்ரோட்டீன்ஸ், பாலிரைபோசோம்ஸ், டிஎன்ஏ லைகேசஸ் எல்லாம் இருக்காது. ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் தான் லைசோசோம்ஸ்ல இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அ சுசைடல் பேக். Extranuclear inheritance is a consequence of presence of genes in. Extranuclear inheritance வந்து எதனால அப்படின்னா presence of genes in mitochondria and chloroplast. because இது ரெண்டுத்துலையும் தான் நம்மளுக்கு DNA இருக்கு. In chloroplast, chlorophyll is present in the. ஸோ வந்துட்டு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டாங்க. குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபில் எங்க இருக்கும் அப்படின்னா கிரானால் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இட் இஸ் பிரசன்ட் இன் தைலகாய்ட்ஸ். இந்த கொஸ்டின் பொறுத்து நம்மளுக்கு வந்து தைலகாய்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆனாலும் நீங்க வந்து ரொம்ப மெமரைஸ்டா கொஞ்சம் டீப்பா நம்ம வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். Flagella of prokaryotic and eukaryotic cells differ in. ஸோ எதை வச்சு prokaryotic cells and eukaryotic cells ஓட flagella differ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா மைக்ரோடியூபுலர் ஆர்கனைசேஷன் அண்ட் டைப் ஆஃப் மூமெண்ட். ஸோ மூமெண்ட்டை பொறுத்தும் மைக்ரோடியூபுலர் ஆர்கனைசேஷன் பொறுத்தும் flagella வந்துட்டு யூக்கரியோட்டிக் செல்ஸும் ப்ரோகரியோட்டிக் செல்ஸும் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன். ரைபோசோம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் நியூக்ளியோலஸ். In fluid mosaic model of plasma membrane. ஸோ fluid mosaic மாடலில் plasma membrane வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. பாஸ்போலிபிட்ஸ் ஃபார்ம் அ பைமாலிகுலர் லேயர் இன் மிடில் பார்ட். பாஸ்போலிபிட்ஸ் வந்துட்டு பைமாலிகுலர் லேயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் வந்துட்டு அப்பர் லேயர் இஸ் நான் போலார் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் ஸ்டேட்மெண்ட். அப்பர் லேயர் இஸ் போலார் அண்ட் ஹைட்ரோபோபிக். அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் அ மிடில் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்ட் இல்லை, ராங் ஸ்டேட்மெண்ட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்போலிபிட்ஸ் ஃபார்ம் அ பைமாலிகுலர் லேயர் இன் தி மிடில் பார்ட். மைக்ரோடியூபியூல்ஸ் ஆர் absent in. ஸோ மைக்ரோடியூபியூல்ஸ் வந்து எங்க இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் absent in மைட்டோகாண்ட்ரியா. சென்ட்ரியோல் ஃபிளாஜுலா அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டர்னல் திங்ஸ், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆர்கனல்ஸா வரும். ஸோ இதுல வந்துட்டு மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியால இருக்காது. லைசோசோம்ஸ் ஆர் தி ரிசர்வாயர்ஸ் ஆஃப். லைசோசோம்ஸ்ல என்ன ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இட் இஸ் ரிசர்வாயர் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். தி செல் ஆர்கனல் இன்வால்வ்ட் இன் கிளைகோசிலேஷன் ஆஃப் புரோட்டீன் இஸ். எந்த ஆர்கன் வந்து கிளைகோசிலேஷன் ஆஃப் புரோட்டீனுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். தி புரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் அட். புரோட்டீன்ஸ் வந்து எங்க சிந்தசைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு இட் இஸ் சிந்தசைஸ்ட் இன் தி ரைபோசோம்ஸ். ஸோ நம்ம வந்து முன்னத்த கொஸ்டின்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் இன் தி ரைபோசோம்ஸ் அட்டாச் டு தி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போ லிபிட்ஸ் வந்துட்டு சிந்தசைஸ்ட் இன் தி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ நம்ம வந்து இந்த 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு எரர்லெஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி பல பல நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.